ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் மேஜிக் நோட்ஸ் தமிழ். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் நாயன்மார்களில் ரொம்ப முக்கியமானவங்களாக இருக்கிற திலகவதி அம்மையாரை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. தமிழ்நாட்டில் திருமுனைப்பாடிங்கிற நாட்டில் திருவாமூரில் சைவ வேளாளர் மரபில் புகழனார் என்ற ஒரு புண்ணியவாளர் தனது மனைவியாகிய மாதினியோட சிறப்பாக குடும்பம் நடத்தி வராரு. இந்த புகழனார் மாதினி தம்பதிக்கு முதல் குழந்தையா திலகவதியார் பிறக்கிறாங்க. திலகவதியார் பிறந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தைக்கு மருள் நீக்கியார்னு பேர் வைக்கிறாங்க. அக்காவும் தம்பியும் ரொம்ப சந்தோஷமாக குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. திலகவதிக்கு 12 வயசானதும் திருமண பேச்சு எடுக்கிறாங்க. நல்ல குடியில் பிறந்து நல்ல சிவபக்தனாக இருக்கிற கலிப்பகை என்பவரை திலகவதிக்கு பேசி முடிக்கிறாங்க. இந்த நேரத்தில் வடநாட்டு அரசன் படையெடுத்து வர படை தளபதியாக இருக்கிற கலிப்பகை வடநாட்டு போருக்காக போகிறாரு. இந்த நேரத்தில் திலகவதியாரோட அப்பா புகழனார் இறந்து போயிடுறாரு. இந்த அதிர்ச்சி தாங்காமல் அவங்க அம்மா மாதினியாரும் இறந்து போயிடுறாங்க. ரொம்ப ஆதரவற்ற நிலையில் இருக்கிற 2 குழந்தைகளையும் அந்த உற்றார் உணர்வுகள் எடுத்து வளர்க்குறாங்க. மேலும் வடக்கே போருக்கு போன கலிப்பகையாரும் இறந்து போயிடுறான் போரில். இந்த அதிர்ச்சியான செய்திகளை அடுத்தடுத்து கேட்ட திலகவதியார், என்னோட அருமை தாய் தந்தையர்கள் உயிரை விட்டாச்சு, எனக்கு மனம் பேசின கலிப்பகையும் வீர மரணம் அடைஞ்சாச்சு, இனி நான் உயிரோடு இருந்து புரோஜனம் இல்லைன்னு கருதி தற்கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க தம்பியாகிய மருள் நீக்கியாரும் அவனும் உயிரை விட முயற்சி பண்ணுறான். இதனால் திலகவதியார் தன்னோட தம்பிக்காக உயிர் வாழ முடிவு பண்ணுறாங்க. அக்காவோட ஆதரவில் வளர்ந்த மருள் நீக்கியார் கல்வி கேள்விகள் எல்லாம் சிறந்து வழங்கினார். உலக நிலையாமையை உணர்ந்து கொண்ட அவர் துறவு நிலையை மேற்கொண்டு பாடலிபுத்திரம் போய் சமணராக மாறுறாரு. மேலும் சமண நூல்களில் நல்ல வல்லவராகி தர்மசேனர் எனும் பெயருடைய சமண குருவாக மாறினார். தன்னோட தம்பியை பிரிஞ்ச திலகவதியார் திருவதிகை என்னும் ஊரில் வந்து தவ வாழ்க்கையை மேற்கொண்டு சிவனுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு வரும். காலையில் எழுந்திருக்கிற திலகாவதி சீக்கிரமாக குளிச்சுக்கிட்டு திருநீர் அணிஞ்சிக்கிட்டு நேரே கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே கோயிலோட சுற்றத்தை க்ளீன் பண்ணிக்கிட்டு மலர் பறிச்சிட்டு வந்து மாலை தொடுத்து சிவனுக்கு அர்ச்சனை செய்ய உதவி பண்ணுறாங்க. தன்னோட தம்பி சமண மதத்துக்கு போனதுக்கு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க திலகவதி. தினமும் காலையில் கோயிலில் தன் தம்பியை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஒரு நாள் அவரோட கனவுல வர சிவபெருமான், நீ கவலை ஒளிவாய், உன் தம்பிக்கு சூளை நோயை கொடுத்து நாமே ஆட்கொள்வோன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. அதுபோலவே தர்மசேனருக்கும் கொடிய சூளை நோய் வருது. வயிற்று வலி தாங்க முடியாமல் ரொம்ப துடிச்சு போகிறாரு. சமணர்கள் என்னென்னவோ மருத்துவ உதவிகள் செஞ்சு பார்த்தாங்க, எந்த பிரோஜனமும் கிடையாது. மேலும் பல மந்திரங்கள் ஓதியும் பார்த்தாங்க, அதனாலேயும் எந்த பிரோஜனமும் இல்லை. அதனால் நோயோட வீரியம் கூடியதே தவிர கொஞ்சம் கூட குறையலை. இப்போது தர்மசேனருக்கு தன்னோட அக்கா திலகாவதியை பார்க்கணுன்னு ஒரு ஆசை வருது. இதனால் திருவதிக்கு ஒரு ஆள் அனுப்பி அக்காவை தன்னோட வர சொல்கிறாரு. ஆனால் திலகவதி சிவநிந்தனை செய்பவர்கள் வாழும் இடத்திற்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு மறுத்துடுறாங்க. இதனால் அறிஞ்ச தர்மசேனர் அன்று நைட்டே திருவதிக்கு வராரு. வந்து தன்னோட தமக்கையான திலகவதியாரோட காலில் விழுறாங்க. சிவனடியராக இருந்த திலகாவதி தன்னோட தம்பியை சிவன் கோயிலுக்கு கூப்பிட்டு போய் திரு 5 எழுத்து மந்திரம் ஓதி அவரோட தலையில் திருநீரை அணிவிக்கிறாங்க. அந்த நேரமே யம வேதனையை போன்ற சூளை நோய் பறந்து போகுது. தர்மசேனர் கூட்டாயினவாறு போன்ற எண்ணிட்ட பதிகங்களை பாடி திருநாவுக்கரசர் எனும் பெயர் பெற்று சைவ சமயத்துக்கு மாறுறாரு. திருநாவுக்கரசர் சைவ சமய ஆசாரியர்களில் 2வது இடத்தை பிடிக்கிறாரு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருநாவுக்கரசரை உலகு கொடுத்தவங்க திலகாவதிங்கிற ஒரு மங்கையர் திலகம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யார் எழுத்தாலும் பரவாயில்லை, நாம் ஆக்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படும் நடலை எல்லோம், ஏமாப்போம், பிணியறிவோம், இடைவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை, தாம் யாருக்கும் தன்மையல்ல தன்மையான சங்கரன் சங்க வெண் குடையோர் காதில் கோமார்க்கே மீளா ஆளாய் கொய்மர சேவடி இணையே குருவினோம். Hi friends, welcome to Pradi TV. அச்சமில்லை
என்பதில்லையே. துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பிச்சை வாங்கி ஒன்று மொழிக்க பெற்று விட்ட போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்து விட்ட போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அச்சனிந்த கொங்கை மாதர் கண்கள் வீசு போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. நச்சை வாழை கொண்டார்ந்து நண்பர் விட்டு போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பச்சையுனி ஐந்த வெற்படைகள் வந்த போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிட்டு இந்த வீழ்கின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பகத்கவி சுப்பிரமணிய பிரதியோர். நன்றி. Thank you, friends.